இந்த பேஜ் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குவது எந்த சட்ட உறுப்புன்னா 19(1)(a). இந்திய அரசமைப்பு உறுப்பு 324 எதை பற்றி கூறுதுன்னா தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி ஆர்டிக்கல் 324 கூறுது. தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாகவும் நடுநிலைமையாகவும் ஒழுக்கமான முறையிலும் தேர்தலை நடத்தணும். நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அமைப்பு அவசியம் என்பதுடன் ஆட்சியாளர்கள் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக தேர்தலை நடத்துவதாகும். தேர்தல் ஆணையம் நிரந்தரமாக இருக்கும். இப்போ மக்களவை கலைக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சது, ஆனால் தேர்தல் ஆணையம்லாம் அப்படி கலைக்க முடியாது. அதனால அது ஒரு நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் நிர்வச்சன் சதான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இவர்களை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது 65 வயது. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 65. அதே மாநில தேர்தல் ஆணையர்கள்னா 62. சைடில் வேணுமென்னா நோட் பண்ணிக்கோங்க. மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வயது வரம்பு என்னென்னா 62. பதவி நீக்கம் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் பண்ணணும்னா நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க நடைமுறை கொண்டு வருவாங்க. சிறப்பு பெரும்பான்மை நிறைவேற்றப்படுற பட்சத்தில் அவர் பதவி நீக்குவாங்க. 2 ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரையின் பேரில் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. எப்பப்போ தமிழகத்தின் முதல் சட்டசபையின் பதவிக்காலம் எப்போன்னா 1952 57. தமிழகத்தின் 16வது சட்டசபையின் பதவிக்காலம் 1921 26 வரைக்கும் இருக்கும். 1921 முதல். ஸோ 26ன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பெரும்பான்மை இழக்கிற பட்சத்தில் சட்டப்பேரவையை கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. 21 போயிட்டுருக்கு. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பினை முடிவு செய்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறாங்க தகுதி இழப்பு ரிலேட்டடாக. அடுத்து தேர்தல் பார்வையாளர்கள் வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். காவல்துறையின் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பு வழங்கியதுன்னா ஜூலை 11 2013 வழங்கியது. ஸோ எப்போ வழங்கின தீர்ப்பின் மூலயமா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க அந்த நாடாளுமன்ற, சட்டப்பேரவை, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 2013. ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. குற்றப்பத்திரிக்கைக்கு மேலே இருக்க பாருங்க. ஜூலை 10 2013 அதே அமர்வு, அந்த உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்குது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும் சொன்னா நீங்க பதவியில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி எங்கே இருப்பாங்க? சிஇஓ மாநிலத்தில் இருப்பாங்க. யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணுவாங்க. நியமிக்கும் போது அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசித்த பின்னரே இறுதி முடிவை எடுப்பாங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரியை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆல்ரெடி ஒரு மாநில அரசு அதிகாரியாக கூட இருக்கலாம், அல்லது புதுசாக ஒருத்தரை உருவாக்கியும் தேர்தல் ஆணையத்துக்கு புதுசாக ஒரு பதவியை உருவாக்கவும் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அதாவது மாநில அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியை நியமனம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பதவி அளிப்பாங்க ஒரு ஆளுக்கு இந்தாங்க நீங்கள் தான் மாவட்ட தேர்தல் ஆணையர் என்ற பதவியை கூட அளிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருவரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணுவாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருப்பாங்க. ஸோ ஆர்ஓ. மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் என்ன டிஸ்ட்ரிக்ட், டிஇஓ, தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ, தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்ஓ. அடுத்து வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ. வாக்காளர் பதிவு அலுவலர் என்ன பண்ணுவார்? வாக்காளர் பட்டியலை தயாரிப்பார். அடுத்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், இவர் தான் வாக்குச்சாவடியில் தேர்தலை நடத்துவார், பிஓ.
இந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலரையும் வாக்குப்பதிவு அலுவலர்களையும் நியமனம் பண்ணுறவர் யாருன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஇஓ வந்து நியமனம் பண்ணுவார். தேர்தல் பார்வையாளர்கள் வந்து இஓ. இவங்க இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கத்தில் ஆல்ரெடி பணிபுரிஞ்சக்கூடிய அதிகாரிகளை வந்து தேர்தல் பார்வையாளராக நியமனம் வந்து பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தார்குந்த் குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1974. தினேஷ் கோஸ்வாமி குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1990. ஓரா குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1993. இந்திரஜித் குப்தா குழு 1998. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. வீரப்ப மொய்லி ஆணையம் 2007. டங்கா குழு 2010. 61வது சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா 21 வயதிலிருந்து 18 வயதை வந்து வாக்களிக்கிற வயதை வந்து குறைத்தாங்க. எந்த வருஷம்னா 1988. நடைமுறைக்கு வந்தது எப்போ? 18 வயதுன்னா 1989. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் வந்து பயன்படுத்தும் வகையில் எப்போ ஏற்கப்பட்டது அப்படின்னா 1989. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்காக வந்து தேர்தலை வந்து ஒத்திவைக்கும் நடைமுறை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1989. பார்த்துட்டு கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து பார்ப்போம். ஸோ தேர்தல் வந்து நடைபெற போதுன்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்பிருந்து மதுபான விற்பனை வந்து தடை செய்கிறாங்கன்னா 48 hours பிஃபோராக வந்து தடை பண்ணிடுவாங்க. தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து மரணம் அடைந்தால் வேறொரு வேட்பாளரை வந்து கட்சி வந்து செலக்ட் பண்ணி பரிந்துரைத்துக்கு எத்தனை நாட்கள் வந்து அவகாசம் கொடுப்பாங்கன்னா 7 நாட்கள், ஒரு வாரம் வந்து அவகாசம் வந்து கொடுப்பாங்க. எந்த ஆண்டு ஏற்கப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலயமா வந்து வங்கிகள்லையும் எல்ஐசிலையும் ஆசிரியர்களாகவும் பல்கலைக்கழக ஊழியர்கள் எல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னா 1998. தபால் மூலயமா வாக்களிக்க வாய்ப்பு வந்து எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1999. பதிலி வாக்கு வந்து எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2003 இராணுவ வீரர்களுக்காக. குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்களை பற்றி விவரங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் வந்து எப்போ உத்தரவிடுறாங்கன்னா 2003. பதிலி வாக்கு 2003. குற்ற சம்பவங்கள் சொத்துக்களுடைய விவரங்களை கொடுக்குறதும் 2003. மாநிலங்களவை தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து நிற்கணும்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்போது நீக்கினாங்கன்னா 2003. வேட்பாளருடைய தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது எப்படின்னா அதுவும் 2003. தேர்தல் நடைபெற்ற பிறகு வந்து கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டது. அது எப்போன்னா 2009. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை எப்போ வழங்கப்பட்டதுன்னா 2010. தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு எப்போது அதிகரிக்கப்பட்டதுன்னா 2011. ஸோ பயணங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003. அதே வந்து உச்சவரம்பு தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது வந்து 2011. அப்படி ரீகேப் மட்டும் பார்ப்போம். கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனாவது சட்ட திருத்தம்னா 52வது சட்ட திருத்தம். எப்போது கொண்டு வந்தாங்கன்னா 1985 வந்து கொண்டு வந்தாங்க. இது எத்தனாவது அட்டவணையில் இருக்குது? கட்சித்தாவல் தடை சட்டம்னா 10வது அட்டவணையில் இருக்குது. இதில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அது எப்போ கொண்டு வர்றாங்கன்னா 2003. எத்தனாவது திருத்த சட்டம்னா 91வது திருத்த சட்டம். கட்சி பிளவரும் சூழலில் கட்சித்தாவலின் அடிப்படைகள் பொருந்துமான்னா பொருந்தாது. இந்த தகுதி இழப்பு செய்கிற இந்த கட்சித்தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை வந்து இறுதி செய்கிறவங்க யாருன்னா அவையை நடத்தும் பொறுப்பில் இருக்கிறவர் தான் வந்து இறுதி செய்வார். வெளிப்படையாக வாக்களிக்கிறது என்னன்னா கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது வந்து வெளிப்படையாக வாக்களிக்கிறது. ரகசிய வாக்கெடுப்புன்னா இப்போ நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் மின்னணு வாக்குப்பதிவு, இதெல்லாம் வந்து ரகசிய வாக்கெடுப்பு. இந்திரஜித் குப்தா குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1998. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நிதியுதவியை வந்து கொடுக்க சொல்லி வந்து அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நிதியுதவியும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வழங்குறாங்க. 1998 இந்திரஜித் குப்தா குழு. நோட்டா
நோட்டாவை வந்து அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து வழிகாட்டியிருக்கும். ஸோ அதுபடி வந்து 2004 பொது தேர்தலில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா வந்து எத்தனாவது நாடுனா 14வது நாடு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை வாக்களித்தல் ஒன்று வந்து இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17A படிவத்தில் பதிவு செய்து பின்னாடி வந்து எதிர்மறை வாக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது எந்த விதிமுறைப்படி செயல்பட்டுட்டு இருந்தது அப்படி அந்த 17A படிவம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49O. நோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா 49O தான். ஸோ அந்த 17A படிவம் வந்து பார்த்தீங்கன்னா 49O. நோட்டானுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நன் ஆஃப் த அபோவ். இது மின்னணு எந்திர வாக்குப்பதிவில் கடைசியில் வந்து இந்த நோட்டான்ற இது வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்சஸ் மாகாணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டில் இருந்து நோட்டான்றதை பின்பற்றிட்டு வர்றாங்கன்னா 1975. ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த பாடப்பகுதி வந்து முடியுது. தேங்க்யூ.